ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமை நாளுக்கு தான் எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும். நாளை மறுமை நாளிலே தான் வெற்றி பெறுவதற்காக, தான் சொர்க்கம் செல்வதற்காக, நரகத்திலே இருந்து அது காப்பாற்றப்படுவதற்காக என்ன நன்மையை, என்ன அமலை அது முற்படுத்தி இருக்கிறது என்று அந்த ஆத்மா பார்த்து கொள்ளட்டும் என்று வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்திருக்கிறான். காலங்கள் வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கிறது, காலங்கள் சுருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கிறோம், திடீர் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு, கவனத்திலே கொண்டு, நாளை மறுமை நாளிலே நாம் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையினுடைய விஷயங்களை நாம் கவனம் செலுத்துவோம், ஆகிரத்தினுடைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்துவோம், உலகத்தினுடைய விஷயங்களில் ஹலாலான வழியிலே சென்று நாம் பொருளாதாரத்தை நாம தேடுவோம், ஹராமான விஷயங்களில் இருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அது வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, உங்களுக்கும் எனக்கும்